ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபெமினா அப்படின்ற பத்திரிக்கை 1993 நடத்தின அழகி போட்டியில் தோத்து போய் துவண்டு விடாமல் முழு நம்பிக்கையோட அடுத்த வருஷமே 1994 தென்னாப்பிரிக்காவில் உள்ள சன் சிட்டியில் நடைபெற்ற உலக அழகி போட்டியில் கலந்து கொண்டு நம்பர் 1 உலக அழகியா வெற்றி பெற்ற பெருமையை கொண்டவங்க தான் ஐஸ்வர்யா ராய். இவங்க எத்தனை நாட்டு அழகிய அந்த போட்டியில் தோக்கடிச்சாங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 86 நாட்டு அழகிகளை தான் தோல்வி காண செஞ்ச ஐஸ்வர்யா ராய் உலக அழகி பட்டம் பெற்றாங்க 1994. ஒரு 3 தமிழ் படத்தை பற்றி நீங்கள் பார்க்கலாம். அவங்க நடித்த படங்கள் ஜீன்ஸ், கண்டுகொண்டேன், இருவர். நவம்பர் 1 1973 கர்நாடக மாநிலத்தில் மங்களூரில் கிருஷ்ணராஜ் பிருந்தா அவங்களுக்கு பிறந்த மகள் தான் ஐஸ்வர்யா ராய். பள்ளி படிப்புலையும் சரி கல்லூரி படிப்புலையும் சரி எப்போயுமே முதலிடத்துல தான் இருப்பாங்க. நல்ல அழகியாகவும் இருந்ததுனால புகழ்பெற்ற விளம்பர நிறுவனங்கள் தான் இவங்களை அழைச்சதின் பேரில் மாடலிங் செய்யறதுக்கு ட்ரை பண்ணி சில விளம்பர படங்கள்லையும் பொழுதுபோக்காக நடிச்சிருக்காங்க. 1994 உலகளகி பட்டம் வாங்கினதுக்கப்புறம் பல இந்தி பட அதிபர்கள் எல்லாம் நடிக்க அழைச்சும் கூட தமிழ் பட இயக்குனர் மணிரத்னம் சார் தயாரித்த இருவர் அப்படின்ற தமிழ் படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறதுக்கு முதல்ல ஒப்புக்கொண்டாங்க. அந்த படம் அவ்வளோவா வெற்றி பெறல, இருந்தாலும் நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. அடுத்ததா அவுர் பியார் ஹோகயா அப்படின்ற இந்தி படத்தில் நடித்ததுக்கு பின் மறுபடியும் ஜீன்ஸ் தமிழ் படத்தில் நடித்தாங்க. முந்தைய படத்தை விட ஜீன்ஸ் படத்தில் அவங்களோட நடிப்பு திறன் நல்லாவே வெளிப்பட்டுச்சு. பிறகு சில தெலுங்கு படத்துக்கு அப்புறம் ஹிந்தியில் தால் அப்படிங்கிற படத்தில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தமிழில் கலைப்புலி தானு சார் 2000 தயாரித்த கண்டுகொண்டேன் அவங்களுக்கு நல்ல அழகான படமாகவும் அமைஞ்சுது. அழகு பதுமையான ஐஸ்வர்யா ராய் நடிப்பு திறன் மட்டும் இல்லாமல் நிறைய அவார்டும் வாங்கியிருக்காங்க. ஏகப்பட்ட ஃபிலிம்ஃபேர் அவார்டுகளை குமிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா ராயை மணக்கிறதுக்கு நிறைய பேர் இந்தி நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் தவம் கிடந்தாங்க. இருந்தாலும் 2007 இந்தி நடிகர் அமிதாப் பச்சனோட மகனான நடிகருமான அபிஷேக் பச்சனை தான் மணந்து கொண்டாங்க. உலக அழகி ஐஸ்வர்யா ராயோட தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.